Hello everyone, வாங்க இந்த emulsified body butter எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். First நம்ம ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். இதுல oil phase நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். Oil phaseல பாத்தீங்கன்னா wax and stearic acid நான் ஆட் பண்றேன். பாடி பட்டர்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா பேசிக்கா ஒரு creamல oil content அதிகமா இருக்கும், water content கம்மியா இருக்கும். இது வந்து emulsified body butter, அதனால நம்ம வாட்டரும் நம்ம ஆட் பண்றோம். சோ இதுல wax and stearic acid 4 grams நான் ஆட் பண்றேன். இது கொஞ்சம் நல்லாவே thickness கொடுக்கும். அது இல்லாம இதுல பட்டர்ஸும் வந்து கொஞ்சம் high percentageல நான் ஆட் பண்றேன். மேங்கோ பட்டர் பாத்தீங்கன்னா 15 grams ஆட் பண்றேன். ஷியா பட்டர் அடுத்து ஆட் பண்ணுவேன். அதுவுமே 10 grams ஆட் பண்றேன். உங்களுக்கு இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னுமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்கா இருக்கணும், ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல பட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இன்னுமே பட்டரை வந்து 20 grams கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு கோல்டான டைம்ல உங்களுக்கு நல்ல நரிஷிங்கா இருக்கும் ஸ்கின்னுக்கு அது. ஸோ இது 4 இன்கிரீடியன்ட் தான் ஆயில் ஃபேஸ்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபேஸில் நான் எந்த லைக் ஹைட்ரோசோல்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணல, டிஸ்டில் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன். டிஸ்டில் வாட்டர் 55.25 grams ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுவும் கம்மியாக இருக்கணும், இன்னும் நல்ல நரிஷிங்காக இருக்கணும்னா ஆயில் கண்டென்ட் அதுலேயே வந்து ஆல்மண்ட் ஆயில், உங்களுக்கு ஃபேவரட்டான கரியர் ஆயில்ஸை வந்து நீங்கள் ஆயில் ஃபேஸில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டேஜை வாட்டர்லேருந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ப்ரோப்ளின் கிளைகால் ஆட் பண்றேன். இதுவுமே உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரா இருக்கும் ஸ்கின்னுக்கு. இதுக்கு பதிலாக நீங்க கிளிசரின் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலன்டாயின் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லா கிரீம்ஸ்லயும் நான் ஆட் பண்ணுவேன். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இச்சினஸ், அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலன்டாயின் இன்கிரீடியன்ட் வந்து ரொம்பவே ஸ்கின்னுக்கு சூதிங்கா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இன்கிரீடியன்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே ஆட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎல் பேந்தனால் பார்த்தீங்கன்னா விட்டமின் B5 சொல்லுவாங்க, அதுதான் வந்து டிஎல் பேந்தனால். ஸோ இது வந்து என்கிட்ட ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கு, பவுடர் டைப் இல்லை. ஸோ அது வந்து நான் 2 grams நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஎல் பேந்தனால் பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்லையும் கிடைக்கும், அதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 grams ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த வாட்டர் ஃபேஸ் அண்ட் ஆயில் ஃபேஸை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ரெண்டும் மெல்ட் ஆயிடுச்சு. வாட்டர் ஃபேஸை வந்து நான் ஆயில் ஃபேஸில் மிக்ஸ் பண்ணிட்டு உடனே பிளெண்டர் போட்டுடணும். ஹாட்டாக இருக்கும் போதே நம்ம வந்து பிளெண்டர் போட்டுடணும். ஸோ இதுதான் வந்து எமல்சிஃபைட் பாடி பட்டர். நம்ம வந்து ரெகுலராக பாடி பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஸ் அண்ட் ஆயில்ஸை வந்து ஜஸ்ட் மெல்ட் பண்ணி அப்படியே வந்து மோல்ட் லைக் கண்டெய்னரில் ஊற்றுவோம். பட் இது என்ன யூஸ் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எந்த கிளைமேட்லையுமே உங்களுக்கு மெல்ட்டும் ஆகாது, ரொம்ப ஹார்டும் ஆகாது. எப்பவுமே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பாடியில் ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வும் ஆகும். ஸோ அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்ட் பண்ணும்போது நான் ஆரோ ரூட் பவுடர் வந்து 3 grams ஆட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணேன். இப்படி தான் இருக்கும் ஆரோ ரூட் பவுடரு, கொஞ்சம் ஃபைன் பவுடரா. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அது வந்து அந்த கிரீசினஸை கம்மி பண்ணும். ஸோ வெறும் மாய்ஸ்சர் மட்டும் தான் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும். அந்த ஒரு மாதிரி பிசுன்னு இருக்க அந்த கிரீசினஸை வந்து கம்மி பண்ணும் ஆரோ ரூட் பவுடர். ஸோ ஒரு சில்கி ஃபீல் வந்து அந்த பாடி பட்டருக்கு கொடுக்கும், அந்த க்ரீமுக்கு கொடுக்கும். அதனால தான் ஆரோ ரூட் பவுடர் நான் 3 grams ஆட் பண்ணியிருக்கேன். அரரோட் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் மிக்ஸ் பண்ணும்போது பிளெண்ட் பண்ணும்போது நான் அரரோட் பவுடர் ஆட் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் வந்து நான் ப்ரிசர்வேட்டிவ் ஈக்கோ ஆட் பண்ணியிருக்கேன் 1%. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ ஆயில் நம்ம இதில் வந்து பட்டர்ஸ் வந்து ஹையர் பர்சன்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ விட்டமின் இ ஆயில் வந்து நான் 2% ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கண்டெய்னர்ல போர் பண்ணிடலாம். இது இப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே திக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேக்கு உங்களுக்கு நல்ல திக்கா இருந்துச்சு. வின்டர் டைமுக்கு ஒரு நல்ல பாடி கிரீம் இல்ல பாடி பட்டர் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.